ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. அதுக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு திக்கவல் தின்னவல் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வாஷ் பண்ண வேண்டாம். இது போல் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து எல்லா இடம் படுற மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம், ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவல் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். அப்புறம் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது போல் பவுலில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். விதைகள் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ பொடியாக நறுக்குனேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பவுடர் சுகர் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடர் சுகர் தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹைலைட்டுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதை நல்லா கரைஞ்சி வரட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டேரெக்டாக சுகர் ஆட் பண்ணுறத விட பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அவல் பார்த்துடலாம். அவல் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஊறிடக்கூடாது. ஒரு 5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஈவனாக கலந்து விட்டுடலாம். அந்த சுகரோடு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பொரி ஆட் பண்ணிக்கலாம். பொரினா ஆப்ஷனல் தாங்க. பொரி இல்லைனாலும் வெறும் அவளோட கூட சாப்பிட்றலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பொரியோடு கொடுத்தீங்கன்னா, பொரி மிக்சரோடு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வறுத்த வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணிடலாங்க. நம்முடைய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.